Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோபி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கார்லிக் மஷ்ரூம் ஸ்டார்டர். அதாவது நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டார்டர் மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து என்ன வெஜிடேரியன் தான். நீங்கள் வந்து என்னென்னா மஷ்ரூம் வந்து நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சால்ட் எதுவுமே சேர்த்தாமல் நல்லா வதக்கிக்கணும். அதுலேயே வந்து தண்ணி நிறையா ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பூண்டு சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு என்ன மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் சும்மா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகனோ அது மட்டும் பெப்பர் இவ்வளோ தான் நம்ம சேர்த்து ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மஷ்ரூம் எடுத்துக்கலாம். இதை வந்து என்னென்னா 2 நம்ம கட் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4 கட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து ஸ்டார்டர் மாதிரி நம்ம கொடுக்கலாம். அதாவது ரொம்ப எளிமையாகவும் பண்ணலாம். இதுக்கு என்னென்னா மசாலாஸ் எல்லாம் ரொம்ப தேவைப்படாது. என்னென்ன மசாலாங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நம்ம பூண்டு வந்து ஒரு 3 பல் எடுத்துக்கலாம். இதை வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம். பூண்டு கட் பண்ணியாச்சு. அடுத்தது பச்சை மிளகாய் இது வந்து கட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூம் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை அப்படியே பரட்டி விடுங்க. மஷ்ரூம்லேயே பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி விடும். இதை அப்படியே நம்ம பரட்டிகிட்டே இருக்கலாம். அதாவது வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா விட்டுருக்கும். இதுக்கு நம்ம ஒரு ட்ராப் கூட தண்ணி ஆட் பண்ணலாம். மஷ்ரூம்லேயே வந்து நிறையா தண்ணி இருக்கும். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் கூட போட்டுக்கலாம். அப்படியே இது கூட பூண்டு பச்சை மிளகாய் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும். இது வந்து அப்படியே விட்டுருங்க. நல்லா வதங்கி சுண்டி வரும். இந்த சில்லினோட காரமே நம்மளுக்கு போதும். நம்ம வந்து பெப்பர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். எந்த மசாலாவும் தேவையில்லை. இதுக்கு என்னென்னா சில்லி ஃப்ளேக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் அரிக்கணும். இது 2 மட்டும் ஆட் பண்ணாலே போதும். இது அப்படியே ஃப்ரை ஆகட்டும். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு தண்ணி வந்து இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அரிக்கணும் ஹெர்பல் பவுடர். இது நம்ம லாஸ்ட்டில் சால்ட்டும் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. இது வந்து என்னென்னா சிம்பிள் ஸ்டார்டர் தான். வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு ஸ்டார்டராக வந்து நம்ம செய்யலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகள்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம பெப்பர் தூவிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி வெந்திக்கல, கம்மியாக இருந்தாலே போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். மஷ்ரூம் ஸ்டார்டர் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸுக்குள்ளேயே இந்த டிஷ் வந்து செஞ்சிடலாம். உங்களுக்கு குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக வேணுன்னா 2 பேக்கெட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி. நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான கார்லிக் சில்லி ஸ்டார்டர் ரெடி. கார்லிக் மஷ்ரூம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. ரொம்ப ஈஸியான டிஷ். இது வந்து என்னென்னா பிரியாணிக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வைக்கலாம். அதாவது ஸ்டார்டருக்கு எடுத்துக்கலாம். தயிர் சாதம் ரச சாதம் எதுக்கு வேணாலும் நம்ம இந்த காம்பினேஷன் எடுத்துக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெசிபீஸ் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.